உலகத்துல ஃபர்னிச்சர் ஒண்ணு இல்லைன்னா அந்த வேலைகளையும் மனுஷங்க தான் பார்த்தாகணும். அதே மாதிரி தான் இங்க ஃபர்னிச்சர்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அந்த வேலைகள மனுஷங்க தான் சம்பளத்துக்காக வேலை பார்க்குறாங்க. துணி போடுறதுக்கு ஒரு ஹேங்கர், டைம் பார்க்கறதுக்காக ஒரு ஆள், ஏன் அந்த பாஸ் உட்கார்ற சேரும் டேபிளும் கூட. இங்க மட்டும் இப்படி இல்ல, உலகம் ஃபுல்லாவும் இப்படிதான் இருக்கு. இப்ப அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க இவளோட பேரு தான் மேரி. இவ ஒரு பாஸுக்கு சேராவும், டைம்ல கெஸ்ட் யாராவது வந்து உட்கார்ற டேபிளாவும் இருப்பா. சோ ஒவ்வொரு டைம்ல ஒவ்வொரு விதமான கெஸ்ட் வருவாங்க. அவங்க உட்கார்ற வெயிட்ட இவனால சில சமயத்துல தாங்கிக்கவே முடியாது. ஆனா அப்படி இருந்தாலும் அந்த வேலையை விட முடியாது. ஏன்னா இதுல இருந்து அதிகமா சம்பளம் கிடைக்கிறதுனால. ஒரு நாள் அவருடைய பாஸ் அவருடைய கேர்ள் ஃபிரெண்டோட வந்து இந்த டேபிள் மேல உட்காரும் போது இவனால வெயிட் தாங்க முடியாம கீழே விழுந்துடுறா. இதனால அந்த பாஸ் ரொம்பவே கோவப்பட்டு அங்கிருந்து போயிடுறான். அப்ப இவளை சுத்தி இருந்தவங்க அத்தனை பேரும் இவ கீழே விழுந்ததை பார்த்து ஏளனமா சிரிக்கிறாங்க. சோ ரொம்ப சோகமா வீட்டுக்கு போறான். அங்க அவங்க அம்மா லைட்டாவும், அவங்க அப்பா ஒரு போட்டோவும், அவன் தம்பி மியூசிக் பாஸாவும், அவங்க தாத்தா பாட்டி டேபிளாவும் இருக்காங்க. அப்ப பாஸ் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. என்னன்னு போய் பார்த்தா இவ கீழே விழுந்தனால இவளுக்கு பதிலா வேற ஒரு ஆளை அங்க வேலைக்கு வச்சுட்டாரு. சோ இவ்வளவு வருஷமா ஒர்க் பண்ணவளை இப்படி தூக்கி எரிஞ்சிட்டானே அப்படின்னு சொல்லி அவ ரொம்ப ஃபீல் பண்ணி அழறா.